என்டிஏவை தமிழ்நாடு புறக்கணிக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் காப்பாற்றப்படும். என்டிஏ கூட்டணி என்பது எப்படிப்பட்ட சந்தர்ப்பாத கூட்டணின்னு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் ஆட்சி நடத்த பழனிசாமி அவர்களை மிரட்டி கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை பறித்து வரிசையா பல துரோகங்களை செஞ்சு பிரிஞ்ச மாதிரி நாடகங்களை நடத்தி கடைசியா இப்போ டெல்லியில் தீர்மானிச்சு தோக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க என்டிஏ. இதுதான் உண்மை. அதனால தான் சொன்னேன், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு அணி வர்சஸ் டெல்லி அணி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. தமிழ்நாட்டை காக்கணும்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து நடைபெறணும்னா திமுக ஆட்சியில் தொடரணும். தமிழ்நாடு கலவர பூமியாக மாறாம இருக்கணும்னா பாஜக அதிமுக கூட்டணியை வேரோடு வீழ்த்தணும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம போராடுறது திமுகவோட வெற்றிக்காக மட்டுமல்ல, திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டுடைய வெற்றி. மறந்துடாதீங்க, தமிழ்நாட்டுக்கான வெற்றி இது. எனவே அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மண்ணின் மைந்தனாக கேட்கிறேன், கலைஞரின் மகனாக கேட்கிறேன். உங்களுடைய பொன்னான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு நீங்கள் வழங்க வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.